Hi students, இன்னைக்கு நம்ம class 11 mathsல exercise 1.2ல 5th sum பார்ப்போம். On the set of natural numbers, let R be the relation defined by A related to B if 2A plus 3B is equal to 30. இதுதான் condition கொடுத்திருக்காங்க. Write down the relation by listing all the pairs. Check whether it is reflexive, symmetric, transitive and equivalency. இதை தான் நம்மளை வந்து செக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அந்த ரிலேஷன். ஓகேவா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, given சொல்யூஷன்ல given A related to B if 2A plus 3B is equal to 13 கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இதுல இருந்து நம்ம வந்து ஒரு ரிலேஷனை அரைவ் பண்ணிக்குவோம். ஏக்கும் பிக்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆர்டர்ட் பேர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ரிலேஷன் பை லிஸ்டிங் ஆல் த பேர்ஸ். ஸோ பேர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம அது என்னென்னன்றது நம்ம ரிஃப்ளெக்சிவா சிமெட்ரிக்கான்றதெல்லாம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் நான், 2A is equal to 30. இந்த 3B அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா minus 3B ஆகும். அப்போ A is equal to 30 minus 3B by 2 வரும். ஓகேவா, இந்த ரிலேஷனை வச்சு நம்ம வந்து ஆர்டர் பேர்ஸ் கண்டுபிடிப்போம். இப்போ A is equal to A தான் கண்டுபிடிக்கணும். நம்ம B யோட வேல்யூ நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட், அதாவது ஹோல் நம்பரா வரா மாதிரி இருக்கிற மாதிரி நம்பர்ஸா பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, 3 into 1 வரும். 3 into 1னா 30 minus 3 27 வரும். 27/2 அது ஃப்ராக்ஷன்ல வரும் உங்களுக்கு இல்லையா, பாயிண்ட்ல வரும். ஸோ அதனால அந்த மாதிரி நம்பரா வராம வேற நம்பரா வரா மாதிரி போட்டுக்குவோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன 3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா கூட 3 3s are 9, 30 minus 9 21 வந்துடும், அதுவும் வராது. அப்போ ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 பார்த்தோம்னா அடுத்தது வந்து 6 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். A is equal to 30 minus 3 into 6 by 2. அப்போ என்ன வரும், இது 30 minus 18 by 2. 30 minus 18 12 வந்துடும் உங்களுக்கு, by 2னா is equal to 6 வரும். அப்போ B 6னா Aவும் 6 வந்திருக்கு. ஸோ பேர்ஸ் வந்து 6, 6. அடுத்தது சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 6 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ 9 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 8 வருதான்னு பார்ப்போம். ஏன்னா 3 8s are 24. ஓகே வரும். A is equal to 30 minus 3 into 8 by 2. அப்போ 30 minus 24 by 2. 30 minus 24 6. 6 by 2 is equal to 3 வரும். ஸோ பேர்ஸ் வந்து 3, 8 கரெக்டாக பார்த்து எழுதுங்க. 8, 3 போட்டுற போறீங்க. 3, 8. A வந்து 3, B வந்து 8 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது 9 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். A is equal to 9 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 9s are 27. 30 minus 27 வராது. 30 minus 27 3 வந்துடும், 3 by 2 வந்துடும். ஸோ 9 வராது உங்களுக்கு. அடுத்தது 10 11 வராது. 12 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 30 minus 3 into 12. 12 வராது, ஏன்னா மைனஸ்ல வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதுவும் வராது. ஓகேவா, அப்போ 30 minus 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 3 into 2 by 2. அப்போ 30 minus 6 by 2 என்ன வரும், 24 by 2 is equal to 12 வந்துடும். ஓகேவா, இப்போ பேர்ஸ் என்னென்ன வருது அப்படின்றத பார்ப்போம். நம்ம அடுத்தது 4 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா, என்னென்ன வருதோ பார்த்துருவோம் நம்ம. அடுத்தது 30 minus 3 into 4 இதுவும் வரும், by 2 is equal to 30 minus 12 by 2. அப்போ 18 by 2 is equal to 9 வருது. ஸோ இதோட ஆர்டர்ட் பேர்ஸ் என்ன வரும், 12 போட்டிருக்கோம் இல்லையா. இதோட ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து A வந்து 12, 12, 2 இது வந்திருக்கா. அடுத்தது இது வந்து 9, 4.
ஸோ ஆர்டர்ட் பேர்ஸ் என்னென்ன வருது நமக்கு பார்த்துட்டு 3,8 வருது அண்டு 6,6 அடுத்தது 9,4 வருது அடுத்தது 12,2 வருது ஓகேவா ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து இதுதான் வந்திருக்கு நமக்கு செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் இது எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ நம்ம இதை வந்து எழுதிட்டோம் நம்ம இதுதான் நம்மளோட செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸு இதுக்கப்புறம் ரிஃப்ளெக்சிவா சிமெட்ரிக்கா அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் நம்ம ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவான்றதை பார்ப்போம் ரிஃப்ளெக்சிவ்னா என்ன ஏ ரிலேட்டட் டு ஏன்னு இருக்கணும் இல்லையா ஏ ரிலேட்டட் டு சேம் நம்பரே இருக்கணும் ஏ ரிலேட்டட் டு ஏ இருக்கணும் இங்கே அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க 3 ரிலேட்டட் டு 3 ஒன்லி திங் 6 ரிலேட்டட் டு 6 மட்டும்தான் இருக்கு மற்றதெல்லாம் எதுவுமே இல்லை இங்கே ஸோ ஒன்று மட்டும்தான் இருக்கு ஒன்று இல்லைன்னா கூட உங்களுக்கு வந்து இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் ஓகே அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிறேன் 3 ரிலேட்டட் டு 3 விச் இஸ் நாட் இன் ரிலேஷன் ஸோ இட் இஸ் நாட் reflexive ஓகேவா அடுத்தது சிமெட்ரிக் பார்ப்போம் சிமெட்ரிக்னா ஏ ரிலேட்டட் டு பியா இருக்கணும் அதே மாதிரி உல்டா பி ரிலேட்டட் டு ஏவா இருக்கணும் இல்லையா அப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து இது என்ன வரும் ஏ ரிலேட்டட் டு பி இப்போ நம்ம 3,8 வச்சுக்கிட்டோம்னா 3,8 இஸ் இன் ரிலேஷன் ஆரில் இருக்கு பட் 8,3 இல்லை நமக்கு பாருங்க 8,3 சாரி இது ரிலேஷனில் இருக்கு 8,3 இஸ் நாட் இன் தட் ரிலேஷன் ஸோ இட் இஸ் நாட் not symmetric ஓகேவா சிமெட்ரிக்கும் இல்லை அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுச்சு அடுத்தது டிரான்சிட்டிவான்னு பார்ப்போம் டிரான்சிட்டிவ் டிரான்சிட்டிவ்னா எப்படி இருக்கணும் ஏ ரிலேட்டட் டு பி அண்ட் பி ரிலேட்டட் டு சிஆர் இருந்ததுன்னா இது ரெண்டும் சேமா இருக்கும் இல்லையா அப்போ ஏ ரிலேட்டட் டு சிஆர் இருக்கணும் இதுதான் டிரான்சிட்டிவ்க்கு நமக்கு கண்டிஷன் ஏ ரிலேட்டட் டு சிஆர் இருக்கணும் இப்போ நான் சப்போஸ் 3,8 எடுத்துக்கிறேன் 3,8 எடுத்துட்டு ஏ கமா பின்னு எடுத்தோம்னா இது இன் ரிலேஷன் ஓகேவா அடுத்தது 8,3ன்றது வந்து இது நாட் இன் ரிலேஷன் 8,3 பி சாரி வேற ஏதாவது நம்பர் எடுத்தோம்னா வேற எதுவும் எடுக்க முடியாது ஓகேவா 3,8 வந்து ரிலேஷன்ல இருக்கு பட் மற்றதெல்லாம் இருக்கா இல்லையான்றது நமக்கு வந்து தெரியாது பி சி ரிலேஷன்ல இருக்கா இல்லையான்றது தெரியாது ஏ சி வந்து ரிலேஷன்ல இருக்கான்றதும் நம்மளால அந்த கொடுத்துருக்கிற டேட்டாலேருந்து நம்மளால சஃபிஷியன்ட் டேட்டா இல்லை இதை நம்ம இல்லைன்றதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கும் இருக்குன்றதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கும் சஃபிஷியன்ட் டேட்டா இல்லை ஓகேவா ஸோ இட் இஸ் டிரான்சிட்டிவ்னு நம்ம எழுதிக்கலாம் we didn't have sufficient data so the relation is transitive னு எடுத்துக்குவோம் relation is transitive இப்போ வந்து நமக்கு ஈக்குவலன்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ரிலேஷன் ஈக்குவலன்ஸான்னு கேட்டிருக்காங்க ஈக்குவலன்ஸ்னா என்ன வந்திருக்கணும் உங்களுக்கு ரிஃப்ளெக்சிவ் வந்திருக்கணும் சிமெட்ரிக் வந்திருக்கணும் டிரான்சிட்டிவும் வந்திருக்கணும் நமக்கான ரிஃப்ளெக்சிவ் வரல இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் இட் இஸ் நாட் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் மட்டும்தான் வந்திருக்கு ஸோ சின்ஸ் the relation does not satisfy okay va since the relation
does not satisfy all three conditions, so the relation is not equivalence relation. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த சம்மு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.